ஆண்டவர் நினைச்சார் அந்த அவ்வளவு பேரும் கானானுக்குள்ள போக மாட்டான், இவன் ஒருத்தன் கானானுக்குள்ள போக மாட்டான். ஹல்லேலூயா. அதாவது உங்களை சுத்தி உங்க சொந்தக்காரங்க ஆகட்டும், உறவுகளாகட்டும், உங்க கூட வேலை பார்க்கிற அத்தனை பேரும் உங்க வாழ்க்கை இடியணும்னு நினைச்சாலும் அவர் ஒருத்தர், நீ வாழணும் நினைச்சிட்டாருன்னா அவர் ஒருவர் நினைச்சா போதும். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அவர் ஒருத்தர் நினைச்சா போதும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு 14வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்துல, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அதாவது ஆண்டவருடைய நாமமே சத்தியம். ஆமேன். ஆமேன் என்றால் என்ன தெரியுமா? ஆமா வா இல்லையா அப்படி கிடையாது. ஆமேன் என்றாலே ஆம்தான், ஆம்தான். அதுல அந்த ஆமேன் என்றாலே அதுல இல்லை கிடையாது, இல்லை கிடையாது, இல்லை கிடையாது. ஹல்லேலூயா. ஆமேன் என்றாலே அதுல என்ன கிடையாது? இல்லை கிடையாது. அதனால வேர்டு வரும்போது நம்ம என்ன சொல்லணும்? சிலர் ஐயோம்பாங்க. ஐயோ, ஆமென், ஆமென். ஆமென் என்கிற நாமம் உடையவர் சொல்லுகிறதாவது, ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் நினைக்கிறார். அவர் நினைத்ததை நிர்ணயிக்கிறார், நிர்ணயித்ததை நிறைவேற்றுகிறார். இவர் தான் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. நினைத்ததை நிர்ணயிக்கிறார். பாபேல் கோபுரத்தை இடிக்கணும்னு நினைச்சிட்டார். எல்லாரும் சேர்ந்து கட்டுறாங்க, ஒரு ஆளா நின்று இடிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கட்டுறாங்க, ஒருத்தரா நின்று இடிக்கிறார். ஏன்னா அப்போ கெட்டணுங்கிற நினைவு அதிகமா, இடிக்கணுங்கிற நினைவு அதிகமா? பாபேல் கோபுரத்துக்கு இடிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறார், கெட்டணும்னு ஊரே நினைக்குது. எல்லாரும் இப்போ நிறைய எந்த நினைவுகள், அது பொதுவாகவே நிறைய பேர் இல்ல, இந்த ஓட்டெடுப்பு எல்லாம் நடக்கிறது அப்படிதான். மெஜாரிட்டி அவர் சிங்கிளா தான் நிப்பார், தனியா தான் நிப்பார். எல்லாரும் சேர்ந்து கட்டணும்னு பிளான் பண்ணி கட்ட ஆரம்பிக்கும் போது அவர் சரி இடிக்கலாமா, இடிப்புமா அப்படி சொல்லிட்டு வராரு. அவ்வளவு பேரும், அதுல ஒரு ஆள் கூட பிரச்சனை இல்லை. எது நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் நினைத்தது. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? ஊரே உங்களை நிர்மூலமாக்கணும்னு நினைச்சாலும் அவர் ஒருத்தர் உங்களை வாழ வைக்கணும் நினைச்சிட்டார்னா, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை நீர் சொல்லியும் ஆமென். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்ன குறித்திட்ட காலம்
பிரியமானவர்களே, எல்லாரும் சேர்ந்து காலேப கல்லெறியணும்னு நிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து காலேப கல்லெறியணும்னு நிக்கிறாங்க. ஆண்டவர் நினைச்சார், அந்த அவ்வளவு பேரும் கானானுக்குள்ள போக மாட்டான், இவன் ஒருத்தன் கானானுக்குள்ள போக மாட்டான். ஹல்லேலூயா. அதாவது உங்களை சுத்தி உங்க சொந்தக்காரங்க ஆகட்டும், உறவுகளாகட்டும், உங்க கூட வேலை பார்க்கிற அத்தனை பேரும் உங்க வாழ்க்கை இடியணும்னு நினைச்சாலும் அவர் ஒருத்தர், நீ வாழணும் நினைச்சிட்டாருன்னா அவர் ஒருவர் நினைச்சா போதும். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அவர் ஒருத்தர் நினைச்சா போதும். ஹல்லேலூயா. என்ன மறக்காதீங்க. இன்னைக்கு அவ்வளவுதான், செர்மனி தான். ஆண்டவரே, அவங்க நினைக்கிறாங்களா அப்பா, அவங்க எப்படி நினைக்கிறாங்க, எப்படி நினைச்சிட்டு போட்டோம், இப்ப நீங்க என் பிள்ளை வாழணும் அப்படின்னு நினைச்சிருங்கப்பா, என் பிள்ளை எழுமணும் அப்படி நினைச்சிருங்கப்பா. நீர் நினைத்ததை நிர்ணயிக்கிறீர், நீர் நிர்ணயித்ததை. Come on church. ஆமே. சில சொல்லுவாங்க, அவங்க மனசு வச்சாங்கன்னா இது நடக்கும், அவங்க மனசு வச்சாங்கன்னா இது நடக்கும். அவங்க மனசு எங்க கொண்டு வைக்கிறதுக்கு? ஹல்லேலூயா. இவங்க நினைச்சாங்க இங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. எல்லாராலும் செத்தவனை போல முழுவதும் மறக்கப்பட்டவன் தான் யார் தெரியுமா? தாவீது. ஆனா அவனை ஒருத்தர் நினைச்சார், ஒருவர். அப்பா, இவங்க இப்படி நினைக்க மாட்டாங்களா? சிலரை நினைக்க வைக்கிறதுக்காக நாம படுற பிரயாசங்கள் இருக்கு தெரியுமா? ஆமென். சிலரை நினைக்க வைக்கிறதுக்காகவே என்னெல்லாம் கூத்து காட்டிட்டு இருக்கிறோம். ஆமென். தாவீதின் தகப்பன் மறந்தான், எல்லாரும் மறந்தாங்க. ஆமென். தாவீது சொல்றாரு, என் உட்காருதல், என் எழுந்திருத்தல், நான் நடக்கிறது, நான் படுக்கிறது, நான் நினைக்கிறது, நான் பேசுறது, இது என் அப்பாவுக்கு தெரியல, அது எனக்கு கவலை இல்லை. எங்க அம்மாவுக்கு தெரியல, எனக்கு கவலை இல்லை. என் சகோதரர்களுக்கு தெரியல, எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கு. அது போதும், அது போதும். என்னுடைய உயர் தளத்தில் என்னை நிறுத்துவார். என்னை பலத்தால் இடை கட்டி, என் வழியை செவ்வையாக்கி, என் கால்களை மான் கால்களை போலாக்கி. சபையே, அதான் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே எழும்பினாலும் இதிலே நம்பிக்கையா இருப்பேன், இதிலே நம்பிக்கையா இருப்பேன். நம்ம எதுல நம்பிக்கையா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நான் இதிலே நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவர், நான் வாழணும்னு நீங்க மட்டும் நினைச்சிட்டீங்கன்னா எந்த பாதையையும், எந்த சூழ்நிலையும் உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இவனை கீழே தள்ளிடுவோம், எல்லாரும் சேர்ந்து இவனை ஒதுக்கிறோம். எல்லாரும் அப்படி நினைக்கட்டும். ஆண்டவரே, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கர்த்தர் எப்படி நினைக்கிறார்? கர்த்தருடைய நினைவுகள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 33:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை, the thoughts of his heart to all generations. தலைமுறையாக நிற்குமா? எங்க நம்ம நினைவுகள் எவ்வளவு நாள் நிற்கும் நமக்குள்ள? ஆமே. இந்த காலேஜ் ஸ்கூல்லாம் முடிச்சு போகும்போது ஆட்டோகிராஃப் எழுதுவாங்க, இப்போ உண்டான்னு தெரியல. எனக்கு நிறைய பேர் எழுதி கொடுத்தாங்க, நானும் எழுதி கொடுத்தேன். எழுதி தந்து டைரி உட்பட எழுதின நபர்கள் ஒருவரையும் காணோம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் நம்மளை பத்தி ஒண்ணு நினைக்கிறார் பாருங்க. அவருடைய நினைவுகளின் அந்த வலிமையும் அந்த மேன்மையும் என்பது
அவர் அப்படி நினைக்கிறார். ஆபிரகாம் அப்படி நினைக்கிறார்னா அந்த நினைவுக்குள்ள ஈசாக்கு மட்டும் கிடையாது, தலைமுறை தலைமுறை. நம்மளை நினைக்கும் போது ஒரு நாள் நினைச்சு, சில டைம் பாருங்க, சில நல்ல மூட்ல இருக்கும் போது நல்ல நினைச்சு அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் அப்படிம்பாங்க சொல்லுவாங்க. நினைக்கிறது தானே சொல்லுவாங்க. நினைவு நல்லாயிட்டுன்னா நிறைய நன்மையை பேசுவோம்ல. பிறகு அவங்க நம்ம பேசுறத வச்சுட்டு வந்துட்டு, நீங்க அன்னைக்கு இப்படி சொன்னீங்க, நான் சொன்னானா, எப்ப சொன்னேன், சொன்னது கூட அவங்களுக்கு திருப்பி கொண்டு வர முடியாது. ஏன்னா நினைவு அடி வாங்கிட்டு. சிலருக்கு பாருங்க, இந்த நினைவு அடி வாங்கினதும் இது யார் தெரியுமா, தெரியல, அவ்வளவு நாள் கூட பழகிருப்பாங்க, அவ்வளவு நாள் பழகிருப்பாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்லயோ அல்லது ஒரு வியாதியிலையோ நினைவில் எங்கேயோ பிரச்சனை ஆயிருக்கும். நீங்க யார் தெரியுமா, தெரியாது, தெரியாது. கூட இருக்கிற துணையா இருப்பாங்க, தெரியாது. நினைவு அடி வாங்கிச்சுன்னா ஆள தெரியாது. எதுக்கு இது சொல்றேன் தெரியுமா, என் ஆண்டவருடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறைக்கு நிற்கும். அதன் அர்த்தம் என்ன, இன்னைக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன தெரியாதுன்னு சொல்ல மாட்டா. ஆமே, உங்ககிட்ட இருந்து நன்மையை வாங்கின அல்லது உங்களால ரொம்ப நன்மை பெற்ற பயன் பெற்றவங்க திடீர்னு ஒரு நாள் உங்களை தெரியாதுன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களை குறித்த நல்ல நினைவுகள் அவர்களுக்குள் இருந்து போய்விட்டது என்று அர்த்தம். உங்களை குறித்த நல்ல நினைவுகள் போய்விட்டது. அந்த வியாதிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, மறதி, அம்னீஷியாவா? ஆமா, கரெக்ட். அப்படியா? அவங்க உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடலையா, பாவம் அம்னீஷியா. அவங்கள்ட்ட சொல்ல நமக்கு வியாதி வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆமா, ஆண்டவர் மாத்தி யோசிக்க வைக்கிறார்ல. நம்ம ஏதோ நம்மளெல்லாம் கூப்பிடல, ஏய் மறந்துட்டாங்க, ஜோமன் மறதி வியாதி வந்துட்டு. அதுக்குன்னு ஸ்டேட்டஸ்ல போடாதீங்க, எங்க சித்தப்பாக்கு எங்க பெரியப்பாவுக்கு அப்படி போட்டுறாதீங்க. மறந்துட்டாங்கப்பா. ஹல்லேலூயா. மறப்பாங்க. சிங்கத்தின் கைக்கு தாவீது ஆடுகளை மீட்டதை எல்லாம் தகப்பன் மறக்கிறான். எல்லாரும் மறப்பாங்க. ஆனா ஒருவருடைய நினைவு தலைமுறை தலைமுறை. சில சொல்லுவாங்க, இவர் மறைந்தாலும் எங்கள் நினைவில் வாழ்கிறார். உங்க தொல்லை தாங்க முடியாம தான் போனார் சீக்கிரம். எங்க நினைவுல வாழ்றார். அதெல்லாம் அலங்கார வார்த்தைகள். ஆனா உண்மையான வார்த்தை சொல்லவா, அவருடைய நினைவுல நான் என்று வாழ்வேன். அவருடைய நினைவால் நான் என்று வாழ்வேன். அவர் நினைப்பார். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசியுங்கள். இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது. தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமா இருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தார். எப்படி பார்த்தாராம்? செய்தியை சொல்லி பார்த்தார். இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை நோட் பண்ணும் போது ஆவியானவர் என்கிட்ட பேசினது, உன்கிட்ட நான் ஏதாவது ஒண்ணு பேசுறேன்னா நீ புரிஞ்சுக்கோ, உன்னை நான் இப்படி பார்க்கிறேன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. உன்கிட்ட நான் ஏதாவது ஒண்ணு பேசுறேன்னா நீ புரிஞ்சுக்கோ, உன்னை நான் அப்படி பார்க்கிறேன். இந்த பகல் வேளையில உண்மையா சொல்லணும், கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறார். அப்படி சொல்றவங்க மட்டும் இப்ப ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அழகா சொன்னீங்களே, மகா. ஆமென் ஆமென். மகா மேன்மையான ஆண்டவர் ஏதாவது உங்கள்கிட்ட பேசுறாரா? உங்களை இப்படி பார்க்கிறவங்க உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. நிறைய பேர் பேசல. ஆனா ஒருத்தரும் பேசாம இருக்கும்போது
அவளை நயங்காட்டி வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வந்து அவளோடு பட்சமாய் பேச. ஏன் நிறைய பேர் பேசல உங்க கிட்ட? எல்லாரும் உங்களை இப்படி பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. ஏஷா மைனர். ஏன் அவர் உங்கள்கிட்ட பேசுறார்? அவர் உங்களை எப்படி பார்க்கிறார்? அற்பமான என் ஆரம்பத்தை க்ளோரே அன்பா ஆமென் தயவால் ஆமென். நம்ம புலம்பலே நம்மை அற்பமாய் பார்க்கிற 1000 பேர் உண்டு. ஆனா தாவீதின் சங்கீதமே தன்னை மேன்மையாய் பார்க்கிற ஒருவர். உங்ககிட்ட கர்த்தர் பேசுறாரா? கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நம்ம யார்கிட்ட பேசுவோம்? யாரை எப்படி பார்க்கிறோம்? அவங்கள்ட்ட தான் பேசுவோம். அவங்க கிட்ட தானே பேச ஆசைப்படுவோம். அவங்க கிட்ட தானே பேச விரும்புவோம். தாவீதுகிட்ட பேசிட்டே இருக்கிறார், பேசுறார். ஆண்டவர் என்கிட்ட பேசுறார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கா? கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார்? சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, உமது அடியானுக்கு உண்டான என்றல்ல உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோட சொல்வது. அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் என்ன மேன்மையா பார்த்து என்கிட்ட பேசிட்டார்னாலே எனக்கு கனம் உண்டாக போகிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உமது அடியான் வார்த்தை வருதா? உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி கர்த்தர் என்ன அப்படி பார்த்தார். தாவீது எந்த நம்பிக்கையில சொல்றீங்க நீங்க உயர போறீங்க? கர்த்தர் என்ன அப்படி பார்க்கிறார். எந்த நம்பிக்கையில சொல்றீங்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க? கர்த்தர் என்ன அப்படி பார்க்கிறார். எதை வச்சு சொல்றீங்க? அவர் என்கிட்ட பேசுறாரு. பேசுறாரா? அவங்க கிட்ட பேசுறாரா? எத்தனை பேர் லிட்டரலா நான் கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார் அப்படிங்கறத என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க? அடுத்த வசனத்துல சொல்றாரு, வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, உமது அடியானின் நிமித்தமும், உமது அடியானின் நிமித்தம். அடுத்த வார்த்தை கவனிக்கணும். உமது இருதயத்தின் படியும். அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் இதெல்லாம் மனசுல வச்சிருக்கிறார். இந்த பெரிய காரியங்களை எல்லாம் அறிய பண்ணும்படி கர்த்தர் நம்ம கிட்ட பேசின ஒரு வாக்கு தத்தத்தை சின்னதா சொல்ல முடியுமா? சின்ன வார்த்தைகள் இருக்கும், ஆனா வாக்கு தத்தங்கள் எல்லாமே எப்படி இருக்குது? பெருசா இருக்கு. நம்ம வாளாகவாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அவர் சொல்லுவார், நீ தலையாவாய் மாறு. ஆமென். ஆண்டவரே, நீங்க என்ன பார்த்துட்டீங்க, என்ன அப்படி பாக்குறீங்க, என்கிட்ட அப்படி பேசுறீங்க, அதனால நான் அப்படி மாறிடுவேன். எத்தனை பேர் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன்? ஒரு தேவ பிள்ளையினுடைய நம்பிக்கை இது. எரேமியாவை கர்த்தர் தீர்க்கதரிசியாய் பார்த்தார். எரேமியா சொல்ற, நான் சின்ன பிள்ளைன்னு. கர்த்தர் விட்டாரா? விடல. எரேமியாவை இப்ப நமக்கு யாரா தெரியும்? தீர்க்கதரிசியா தான் தெரியும். சவுலை கர்த்தர் ராஜாவாக பார்த்தார். சவுல் சொல்றாரு சாமுவேல்ட்ட, இப்படிப்பட்ட வார்த்தையில ஏன் என்கிட்ட சொல்றீங்க அப்படிங்கிறார். விட்டாரா கர்த்தர்? சவுலை நமக்கு யாரா தான் தெரியும்? ராஜாவா தான் தெரியும். பேதுருவை கர்த்தர் மனுஷனை பிடிக்கிறவனாய் பார்த்தார். பேதுரு இங்க மீன் பிடிக்கிறதுல ஃபுல் அரியரை வச்சிட்டு இருக்கிறார். நம்மள மாதிரி. கர்த்தர் விட்டாரா? இல்ல. பேதுரு நைட்டு ஃபுல்லா வலை போட்டு உனக்கு ஒரு மீன் கிடைக்காம இருக்கலாம், ஆனா உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்கிட்டேன்னா நீ போடுற வலையிலேயே 3000 மீன்கள் வரும். ஆமே. அது போலதான் அழைக்கப்பட்ட இன்னைக்கு ஆண்டவர் என்ன அப்படி பெருசா வச்சிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியோடு ஒருவேளை கேள்வி இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார்.
சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்ம கூட பேசுறாரா? இன்னைக்கு காலையில் ஆண்டவர் எனக்கு தந்த கன்ஃபர்மேஷன் அதுதான். ஆண்டவரை இன்னும் நான் உங்க நினைவுல இருக்கிறேனாப்பா அப்படி கேட்கும் போதே ஆண்டவர் நான் பேசுறேனா? எஸ் லார்ட், நீ இருக்கிற என் நினைவுல உன்னை நான் இன்னும் இப்படிதான் வச்சிருக்கிறேன். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் மனிதன் அல்ல, நான் தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மை நினைக்கிற ஒருவர் பரலோகத்தில் உண்டு. ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த காரியத்தை டச் பண்ணிட்டு நான் இன்னைக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 51வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 51:2 ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் இந்த வேர்டை கவனிங்க. அவன் ஒருவனாயிருக்கையில். இதுதான் நோக்கி பார்க்க. நம்ம சும்மா பார்த்தா இஸ்ரவேல், இன்னைக்கு இஸ்ரவேல்னால எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த ஒரு சின்ன கன்னியாகுமரி அளவுக்கு இருக்குமா இஸ்ரவேல்? அதோட கொஞ்சம் பெருசுன்னு வச்சுக்கோங்களேன். என்னெல்லாமா பண்ணி பார்க்கறாங்க, தொட முடியுதா? இன்னைக்கு அது ஒரு பெரிய, அதாவது அது ஒரு சின்ன நாடு தானே. அப்ப அந்த யுத்தம் ஏன் இன்னைக்கு உலக அளவுல பேசப்படணும்? வேற எந்த யுத்தம் பேசப்படுறதை விட இஸ்ரேல் ஃபைட் பண்ணுச்சுன்னா அது வேர்ல்டு ஃபுல்லா பேசப்படும். அதுதான் இஸ்ரேலுடைய பவர். இது எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? அவர் நினைச்சார். இதனுடைய ஆரம்பம் சொல்றாரு, அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் அழைக்கும் போது, இன்னும் நான் கொஞ்சம் வேகமா சொல்றேன் டைம் ஆனதுனால, ஆதியாகமம் 12 நோட் பண்ணிக்கோங்க. நீங்க வீட்டுல போய் மெடிடேட் பண்ணுங்க. அழைக்கும் போதே சொல்லுகிறார், நான் உனக்கு குழந்தையை தருவேன்னு சொல்லல. அழைக்கும் போதே நான் உன்னை பெரிய சாதியாக்கி, அப்படிதான் அழைக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. எடுத்ததுமே நம்ம எடுத்ததும் எங்க போவோம்? சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்போம். வீடு கட்டணும்னு ஆசை, சந்தோஷம். முதல்ல ஒரு கல்லு போட்டு ஜோமன்லான் இருக்கிறோம். கல்லு போட்டாச்சு. அடுத்து எப்படி அந்த அந்த லைன் எடுக்கணும்னு பக்கத்து வீட்டுல இருந்தா இல்ல ஈபில இருந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலான் இருக்கிறோம். காசு வர வர அடுத்து ஃபவுண்டேஷன் போடலான் இருக்கும். இது நம்ம பிளான். இவர் எடுத்ததுமே உன்னை நான் ஈசாக்குக்கு அப்பாவாக்கி, அப்படியா பெரிய இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே நம்ம எல்லாம் எழுதிட்டு கடைசியில் ஆன்சர் எழுதுவோம். அவரு ஆன்சர் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்றாரு. அதான் நீ நோக்கி பாருங்கிறார். எங்க வம்ச வரலாறு கூட அப்படிதானங்க. மத்தேயு எழுதும் போது ஆபிரகாம்ல இருந்து வராரு. ஆனா லூக்கா வச்சு எழுதும் போது இயேசுல இருந்து வராரு. ஆமென். ஏன்னா மத்தேயு வச்சு எழுதுனது அது யூதர்களுக்கு சில காரியங்கள் அப்படி இருந்தாதான், அதனாலதான் சாராள் பெற்றாள், ரெபேக்காள் பெற்றான்லாம் வராது. ஆபிரகாம் பெற்றான், அந்த இதுல தான் அறியப்படும். ஆண்டவர் பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்படிதான் வராரு. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்து, நீ ஆசீர்வாதமா இருப்பா என்பா. அப்பொழுது அவனுக்கு வயது 75. அடுத்து 15:5 சொல்லுகிறார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் எண்ணு என்று சொல்லி அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆதியாகமம் 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு 86 வயது. இப்ப ஆபிரகாமுக்கு வயசு என்ன? 86. 17:1 இருக்கிறது ஆபிரகாமுக்கு 99 வயது. அப்பொழுதும் கர்த்தர் சொல்லுகிறார் 2வது வசனத்துல, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்தான். 18வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சாராள் தன் உள்ளத்திலே நகைத்தாள். அதே அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு. சில காரியத்தை கேட்டு நீ நகைக்கும் போதும் சரி, நீ திகைக்கும் போதும் சரி, கர்த்தர் கேட்கிற கேள்வி இதுதான், ஒரு காரியத்தை என்னால முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உடனே சாராள் பாட்டி சொல்றாங்க, இல்லை
இல்ல நான் நகைக்கவே இல்லை என்றார். உடனே கர்த்தர் சொல்றார், இல்ல நீ ஏன் அப்படி சொல்றாரு தெரியுமா? கலாத்தியர் 6:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். இந்த வேர்டு என்ன ரொம்ப ஊழியம் செஞ்சது. நீ ஒரு காரியத்தை கேட்ட நகைக்குன்னா எப்படி கேட்கும்போது, ஒரு காலத்தில் இப்படி கேட்கும்போது ஆமேன்னு சொன்னோம். இப்ப கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உள்ளத்துல வெளியே ஆமேனா ஆமே ஆமே உள்ள. நாங்க 25 வருஷமா அண்ணா அவர் கிழவர் இருக்கார் வெளியே. ஃபர்ஸ்ட் சாரால் தன்னை ஒத்துக்கொண்டார்கள் தான் கிழவி என்று. நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் அற்புதம் நடக்கும். இந்த கிழவிக்கு ஆண்டவர் சொல்ற, நீ நகைத்த தேவனால் ஆகாத காரியம் உண்டோ? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 21:1 கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடி சாராளுக்கு செய்தருளினார். தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு கரெக்டா சொல்லு, அவனுக்கு ஒரு குமாரன். வாக்குத்தத்தம் என்ன? பெரிய ஜாதி. வேர்டு ஹெவியா இருக்கும். ஸ்டார்ட் பண்றது அற்பமான, இப்படிதான் ஆரம்பிப்பார். அதனாலதான் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார சட்டை பண்ணலாம். நம்ம இந்த அற்பமான ஆரம்பத்தை பார்த்துட்டு எல்லாம் போச்சு சொல்லி விட்டுட்டு, இவ்வாறு உன் மனசுல இருக்க வேண்டியது வேர்டு. ஸ்டார்ட் பண்றது அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவார். அவன் ஒருவனா இருக்கையில். இப்ப வேகமா சொல்றேன், ஈசாக்கு 2 பிள்ளைங்க. அதில் ஒருவன் யாரு? யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. இப்பொழுது யோசேப்பு எகிப்தில் இருக்கும் போது யாக்கோபு 12 பிள்ளைங்க, குடும்பம் எல்லாம் சேர்ந்து போறாங்க. எத்தனை பேர் தெரியுமா? 70 பேர். 70 பிளஸ் யோசேப்புடைய ஃபேமிலி எல்லாம் ஒரு 75-80 வச்சுக்கோங்களேன். இதுதான் இப்பொழுது வாக்குத்தத்தம் இருக்குங்க. நீ தலைமுறை தாண்டினாலும் வாக்குத்தத்தம் நிற்கும். ஏன்னா அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறைக்கு இருக்கும். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி வளர்த்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. உடனே பார்வோன் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்கிறான். 12வது வசனம், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். வாக்குத்தத்தம் உடையவனை ஒடுக்க அநேகர் எழும்புவார்கள். ஆனால் வார்த்தையையும் அது நிறைவேறுதலையும் தடுக்கவோ முடக்கவோ ஒருவருக்கும் கூடாது. எனவேதான் நாகும் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி. வாக்குத்தத்தம் இருக்குதா? பெருகிட்டு தான் இருக்கும். வாக்குத்தத்தம் இருக்குனாலே ஒடுக்குகிறவன் எழும்புவான். ஆனால் அவன் தான் ஒடுங்கி போவான். ஏசாயா 37, 31, 32 வசனங்களிலே யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஏன்? வாக்குத்தத்தம் இருக்கிறது. மீந்திருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க, சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஏன் ஆண்டவர் இப்படி செய்றீங்க? தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஹல்லேலூயா. இப்ப இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக பார்வோன் பயங்கரமா செய்யறான். எகிப்துக்குள்ள என்றாகும் போது 70 எகிப்தை விட்டு வெளியே வராங்க. யாத்திராகமம் 12:37 அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராயிருந்தார்கள். ஆமென். 6 லட்சம் புருஷர்கள். இப்ப மோசே வழிநடத்தி கொண்டு போகிறான். எத்தனை பேர் இப்ப இருக்கிறாங்க? எங்கிருந்து ஆரம்பிச்சது? 1, அடுத்து 2, அடுத்து 12, அடுத்து இது என்ன கணக்குல பெருகுது?
இது என்ன கணக்குல 2 மடங்குன்னு சொல்லவா இல்ல 12 மடங்குன்னு சொல்லவா? சரி 70 இருந்து 6 லட்சம், இது என்ன கணக்கு? பல மடங்கு தான். இது என்ன கணக்கு? கணக்கு எப்படி போட்டாலும் டேலி ஆகுதா? ஏதாவது ஒரு கணக்கு வேணும். யோபுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, யோபுக்கு எது எதான் போச்சோ அதெல்லாம் 2. இதை என்ன கணக்குக்குள்ள கொண்டு வருவீங்க? வாக்குத்தத்த கணக்கு. இதுதான் அவருடைய நினைவு. கால்குலேட்டரை கொண்டு போனா ஹேங் ஆயிரும், தூக்கி போட்டு உடைச்சிருவேன். நம்ம எல்லாம் நம்ம கால்குலேட்டர் எடுத்துட்டு போறோம். ஆமா, உன் கால்குலேட்டர் மனுஷன் கண்டுபிடிச்சதுப்பா. அவருக்குன்னு ஒரு கால்குலேட்டர் இருக்கிறது. ஒருவன் துரத்த 1000, 2 பேர் துரத்த 10000, சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை, இதெல்லாம் அவருடைய கணக்கு. யாரை எப்படி உயர்த்துவார், யாரை எப்படி மேன்மைப்படுத்த, வாக்கு தத்தம் இருக்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னும் 2 வார்த்தை சொல்லிட்டு வாக்கு தத்தங்கள் பாட்டை பாடி ஜெபித்து முடிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எத்தனை பேர் புறப்பட்டு வராங்க? 6 லட்சம். ஆமென். நேரா வந்தாச்சு. மோசே உபாகம் 1வது அதிகாரத்துல ஆழ்ந்த வேலை நிக்கிறார். நின்னு திரும்பி பார்த்து சொல்ற 1:11, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. நல்ல கைகளை தட்டி வாக்கு, அவருடைய இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. அடுத்த வார்த்தை, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே. இப்போ நாட்கள் எல்லாம் போய் 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 தாவீது வராரு. தாவீதுக்கு அடுத்து யார் வராரு? சாலமோன் வராரு. சாலமோன் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே, நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லெக்கத்துக்கு உட்படாததுமான ஒரே ஒருத்தண்ட ஒரே ஒரு வார்த்தையை சொன்னா, அந்த வார்த்தை இன்னைக்கு எங்க வந்து நிக்குது பாருங்க. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும். ஆமென். அவருடைய நினைவுகள் உயர்ந்தது. எல்லாரும் அவங்க கைய தலைக்கு மேல வச்சு, என் தலைக்கு மேல விசுவாசிக்கிறவங்க விரும்புறவங்க எங்கூட சொல்லணும், என் தலை மேல கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. இது என்னோடு முடியாது, என் தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும். சொன்னது கர்த்தர், சொன்னவர் சர்வ வல்லவர். சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. அவன் ஒருவனாய் இருக்கையா. இப்ப எங்க வந்து நிக்குது? பெரிய உலகம் கண்டது பெரிய ஞானி சொல்றான், எண்ணிக்கைக்கு அடங்காத லெக்கத்துக்கு. எப்படி டன் கணக்கு போட்டாலும் வரமாட்டேங்குது, எந்த கணக்கு போட்டாலும் வரமாட்டேங்குது. ஏன்? அப்பா பேசினார். அவருடைய நினைவுகள் நம்ம கொஞ்சம் டவுன் ஆனது மாதிரி தான் இருக்கும், நம்முடைய ஆரம்பம் மாதிரி தான் இருக்கும். சோர்ந்து போகாத, நமக்கா எல்லாம் செய்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கு. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். சொல்லுங்க, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென், ஆமென். அப்படி எழுப்பி இருக்கலாமா? ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் நம்பிக்கையோடு அப்படி எழும்பும் போதே நம்ம மைண்ட்ல உடனே என்ன வரணும் தெரியுமா? ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை இல்ல, நமக்கு சொன்ன வார்த்தை வரணும். சொல்லி இருக்கிறாரா? சொல்லி இருக்கிறார். ஆமென் என்னும் நாமத்தை உடையவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து இந்த கோரஸை நம்பிக்கையோடு பாடி கர்த்தரை கொண்டாடுவோம். எல்லா நல்ல கைகளை தட்டி. ஆமென். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்றோ
அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். உடரமா சந்தனமா கலரமா அந்தரால் அறியாதரே ஆமென். கடைசியா சொல்லுங்க, ஆகும் ஆகும் சொல்லுவோமா? ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஓ என் இயேசுவாலே எல்லாம் ஆகும் ஆகும். ஹல்லேலூயா ஆமென். உம்மாலே நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு முழு பலத்தோடு அவருடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறைக்கு நிற்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. நம்புவே இறுதி வர என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. ஓ ஏதுமில்லை ஏதுமில்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. எத்தனை பேர் தைரியமா சொல்லுங்க, சொன்னதை 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 நம்புவே. நம்புவே Jesus. நம்புவே நம்புவே இயேசுவை. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நீர் எத்தனை நல்லவர். இந்த புதிய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தை நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வாதமாய் நடத்தி தந்த உடைய கிருபைகளுக்காக நன்றி. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசனம், உடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இருந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் உண்மை உள்ளவர், நீர் நல்லவர் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு பேசினீர். எஸ்லாடு எங்களை குறித்த உடைய நினைவுகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் நிர்ணயித்து வைத்திருப்பவைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். இது எங்களோடு நிற்காமல் தலைமுறைக்கும் தொடரும் என இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசி உறுதிப்படுத்தின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி 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 அப்பா. ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்க ஆண்டவரே, ஆபிரகாமை குறித்த சாட்சி இன்று எப்படி பேசப்படுகிறதோ அப்படி உம்முடைய பிள்ளைகளை குறித்த சாட்சிகளும் பேசப்படுவதாக கர்த்தர் ஆளுகைக்குட்படுத்தி ஆசீர்வதித்து இவர்களை குடும்பமாய் பாதுகாத்து இவர்கள் வாசஸ்தலங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும்படி செபிக்கிறோம்.
கண்மணி போல காத்து கொள்ளும். கிருபை உண்டாகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். ஆங்காங்கே இருந்து ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களை அப்படியே சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறோம். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.